Hi, visualbasic.net கத்துக்கணும்னு வந்திருக்கீங்க. It's a very good place to learn visualbasic.net. We will straight away go to the visualbasic.net course. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த visualbasic.net நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கற்றுக்க வந்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா சில பேர் வந்து இது ஒரு ஃபேன்சி நேமு இல்லை எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல இந்த visualbasic.net மாஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதுக்கு உண்டான ஒரு கைட்லைன் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் மாஸ்டரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் us see what are the prerequisites for this course. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இது தெரிஞ்சிருந்தா இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா VB.net கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ண தெரியணும். ஸோ நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் அடிக்கிறது, ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் அடிக்கிறது, சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஹேவ் சம் ப்ரோக்ராமிங் டேலண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ப்ரோக்ராமிங் டேலண்ட் அப்படின்னா நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, லாங்குவேஜ் வெர்சஸ் ப்ரோக்ராமிங் டேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ்னு இருக்கு, சி லாங்குவேஜ். ஸோ நான் சி லாங்குவேஜ் படிச்சிருக்கேன், எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங். லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைப் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். அதாவது இட் இஸ் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் எனேபிள்ஸ் அஸ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் இருக்குது, C++ லாங்குவேஜ் இருக்குது, C# இருக்குது, ஜாவா இருக்குது, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே லாங்குவேஜ் தான். இப்போ இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் அதுக்கு கம்ப்யூட்டரில் இதுதான் மீனிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு 50 வேர்டு இருக்கும். அந்த 50 வேர்டுக்கும் இந்த வேர்டுனா கம்ப்யூட்டருக்கு இந்த மீனிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக்கிறது தான் என்னன்னா லாங்குவேஜ். பட் ப்ரோக்ராமிங் டேலண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம செலக்ட் பண்ண லாங்குவேஜை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த ஆர்டரில் போட்டோம் அப்படின்னம்னா கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங் டேலண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் டேலண்ட் அப்படிங்கிறது எப்படி வரும்னா பை ப்ராக்டிஸ் தான் வரும். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டா போதாது. நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நீங்களாக ஓனாக ரைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் டேலண்ட் கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமிங் டேலண்ட்டை கற்றுக்காம அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்கனாலும் வேஸ்ட். பிகாஸ் நீங்கள் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக யாரும் வேலை கொடுக்க போகிறதில்ல. அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. அப்படியே மீறி எங்கேயாவது ரெக்கமெண்டேஷனை உள்ளே போனீங்கனாலும் கொஞ்ச நாளையில் நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஃபிட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிட் ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு மாஸ்டர் த ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன், இப்போ நான் வந்து சி லாங்குவேஜ் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதில் சில ப்ரோக்ராம்ஸாக சொல்லி கொடுத்தாங்க, நான் போட்டு பார்த்தேன், இப்போ எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா நான் ஒத்துக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வச்சுக்கோங்க. எப்படி டெஸ்ட் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு contest.collectiva.in இந்த சைட்டில் போங்க.
இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் யூ கேன் அட்டன் மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ், 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 5 கொஷின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா யூ ஆர் வெல் அண்ட் குட். ஓகே, நீங்கள் டைரெக்டாக விஷுவல் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் யூ கோ த்ரூ மை ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஒரு தனி கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாட் ஓன்லி லாங்குவேஜ் எலிமெண்ட்டை எப்படி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். இன் அடிஷன் வித் தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் the programming solving techniques. ஸோ நிறைய ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுறோம், இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளமை ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்களும் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் won't டேக் மோர் தேன் 5 days. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா கூட வித்தின் 5 daysல பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் முடிச்சிடலாம். இது முடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் straight away jump to any advanced languages. நீங்கள் ஜாவா லாங்குவேஜுக்கு போகலாம், விபிக்கு போகலாம், சி ஷார்ப்புக்கு போகலாம், பிஹெச்பிக்கு போகலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் உடனே கற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டர் பீரியட்லேயே கற்றுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் டேலண்ட்டை கற்றுக்கிறது தான் ப்ராக்டிஸிங் நிறைய தேவைப்படும். லாங்குவேஜ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜில் இருந்து அதே சிமிலாரிட்டி தான் இன்னொரு லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி இங்கே இது இப்படி யூஸ் பண்ணுறதை இங்கே இந்த வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போது நான் இந்த VB.NETக்கு உங்களுக்கு என்ன மினிமம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் டேலண்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லாங்குவேஜுங்கிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம், அதுக்கு 100க்கு 100 கூட மார்க் வாங்கலாம். பட் ப்ரோக்ராமிங் டேலண்ட்டுங்கிறது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். எந்த லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருக்கோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஃபெசிலிட்டியை பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா தான் அது ப்ரோக்ராமிங் டெக்னிக். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் டேலண்ட்டை தெரிஞ்சிக்கணும், உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா யூ கோ டு த collectiva.in contest.collectiva.inக்கு போங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, உங்களுக்கு ஏற்கனவே சி லாங்குவேஜ் தெரியும், எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு, அதை ரீகால் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 வீடியோ இருக்குது. இந்த 30 வீடியோஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரே 1 டேவில் நீங்கள் கவர் பண்ணலாம். காலையில் உட்காந்திங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளார முடிச்சிடலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் டேலண்ட்டு ஃபுல்லாக ரீகால் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூ கோ டு த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வீடியோஸ் இருக்குது. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எனி லாங்குவேஜ், எனி அட்வான்ஸ் லாங்குவேஜ். நீங்கள் படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் ஜாவா படிக்கணுமா, சி ஷார்ப் படிக்கணுமா, விஷுவல் பேசிக் படிக்கணுமா, ASP.NET படிக்கணுமா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா you can learn any language. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜுமே மாஸ்டர் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சதே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாங்கிறது டெஃபினட்டாக ஐ கேன் சே இட் ஹஸ் ரீச் ஆல் த பிளேசஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபாட்லேருந்து அதாவது எங்கெல்லாம் மினி டிவைசஸ்லாம் இருக்கோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவா லாங்குவேஜ்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாவான்றது கண்டிப்பாக ஒரு நல்ல லாங்குவேஜ் தான். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி மிகப்பெரிய அப்ளிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னாவே இந்த மாதிரி .NET பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி டைனி அப்ளிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன் எனிவே இஃப் யூ லேர்ன்
both Java as well as C Sharp or Visual Basic, it is very good for your career. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ பார்க்குறது விஷுவல் பேசிக். ஸோ விஷுவல் பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் விஷுவல் பேசிக் ஓவர் அதர் லாங்குவேஜஸ். இந்த விஷுவல் பேசிக் கற்றுக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படின்னா, பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஸோ இது என்னன்னு சொல்லாங்கன்னா, பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு பெஸ்ட் லாங்குவேஜாக பேசிக் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த லாங்குவேஜ் எப்படிப்பட்ட லாங்குவேஜ்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அதாவது நான் ஒரு லைனை எழுதிட்டு அந்த ஒரு லைனை உடனே டெஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் 4 லைன் எழுதுறேன்னா 4 லைன் அப்படியே ரன் பண்ணிக்க முடியும். லைன் பை லைனாக கம்பைல் ஆகி ரன் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அப்போ அந்த மிஸ்டேக்லாம் நம்ம அந்தந்த லைன் எந்த லைனில் ப்ராப்ளமோ அதை உடனே கரெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ரன் பண்ணி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா கிரிப்டிக் விஷயங்களே எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சி லாங்குவேஜோ ஜாவா லாங்குவேஜிலோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரிப்டிக்காக நமக்கு தெரியும். இன்ட்டு மெயின் யாராவது சொல்லி கொடுத்தாலொழிய எல்லாமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமானதாக இருக்கும், புரிஞ்சிக்கிறது கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் இப்போ பேசிக் லாங்குவேஜ்ன்றது அது அப்படி கிடையாது. ஜஸ்ட் அது படிக்கும் போதே ஓ இது இப்படி தான் பண்ணுமோ அப்படின்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்மெயின் console dot write line hello world. end sub. அதாவது என்னுடைய ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது கன்சோல்னா என்ன, ஒரு ஸ்க்ரீனில் ரைட் லைன் ஒரு நியூ லைனில் ஹலோ வேர்ல்டுன்னு ரைட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சதுனால மைக்ரோசாஃப்ட் இதை எடுத்து விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறதுக்காக ஒரு புது லாங்குவேஜ் உருவாக்குனாங்க. அது விஷுவல் பேசிக். ஸோ இது என்னாச்சுன்னா வேர்ல்டு வைடில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஏன்னா ப்ரோக்ராமிங்ன்றது உண்மையாலுமே ஒரு நல்ல சேலஞ்சிங் ஃபீல்டு. இது யார் வேணாலும் எடுத்து டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இந்த ஃபீல்டில் ஷைன் ஆகிறது கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுனால ஒரு ப்ராஜெக்ட் பாதியில் நின்றுடுச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணால் புது செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதை கரெக்ஷன் பண்ணுற ஆகிற டைமை கம்பேர் பண்ணும்போது விஷுவல் பேசிக்னுடைய சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் விஷுவல் பேசிக்ன்றது அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிங்ன்றது ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். வேறு புதுசாக ஒருத்தர் வந்தால் கூட ஈஸியாக ட்ரெயின் அப் பண்ணலாம். அதுதான் இந்த லாங்குவேஜினோட இது. ஸோ அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஜாவாவில். ஜாவா யார் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அவங்களே இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டி ப்ராப்ளம்னா கூட சரி பண்ண முடியும். வேற இந்த விஷுவல் பேசிக் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது .NET ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஷுவல் பேசிக் .NETன்றது பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய நம்ம ஒரு லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா C++, விஷுவல் C++ இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்த டைமு. அப்போ தான் ஜாவான்னு ஒரு புது லாங்குவேஜை உருவாக்குனாங்க. ஸோ ஆரம்பத்தில் இதை யாரும் அவ்வளோவா எடுத்துக்கல சீரியஸாக. பட் போக போக பார்த்தீங்கன்னா இதனுடைய பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு என்னாச்சுன்னா மைக்ரோசாஃப்டை ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஜாவா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஓஎஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஓஎஸ்க்கு மேலே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா JRE ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கும். இது கூட தான் நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் கம்யூனிகேட் பண்ணி
ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நல்லா இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இந்த எந்த ஓஎஸ்ஆக இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஜேஆர்இயை லோட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும். அப்படிங்கிறதுனால யார் ப்ரோக்ராம் எழுதினாலும் போர்ட்டபிலிட்டி இருந்தது. நீங்கள் எந்த ஓஎஸில் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். என்ன, யூனிக்ஸு, லைனக்ஸு, இல்லை விண்டோஸ், இல்லை மேக் ஓஎஸ், இந்த மாதிரி எதில் வேணும்னாலும் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். அப்படின்றதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை கற்றுக்கிட்டு இன்றைக்கி தேதியில் பயங்கர பாப்புலராக இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே மைக்ரோசாஃப்டால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணினாங்க அப்படின்னா, தே ஹேவ் ஆல்சோ கிரியேட்டட் த சிமிலர் கான்செப்ட். என்ன பண்ணாங்கன்னா, ஓஎஸ் எகெயின் வி ஹேவ் ஓஎஸ், ஸோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எகெயின் இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஓஎஸ் இருக்கு, அதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு .NET ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம லோட் பண்ணாங்க. ஸோ இவங்க ஒரு படி அட்வான்ஸாக போயிட்டு இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். C#இருந்து பண்ணலாம், VC++லேருந்து பண்ணலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் VB.NETலேருந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா J# ஒரு லாங்குவேஜ் இருக்குது, F# ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா பேஸ்கல் லாங்குவேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கோட ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இவர் வந்து ஜாவா ஜேஆர்இ வந்து ஜாவா லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும்னு இருந்ததை இவங்க .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அந்த லாங்குவேஜ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் லாங்குவேஜஸ், நீங்கள் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ்கல்னா பேஸ்கல், F#னுடைய எலிமெண்ட் என்னன்னு தெரியணும். C#ல ஃபார் லூப் எப்படி போடுறது, வைல் எப்படி போடுறது, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் லாங்குவேஜ் எலிமெண்ட்ஸ். பட் இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா .NET ஃப்ரேம் ஒர்க் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லைப்ரரியில் நீங்கள் எந்த லைப்ரரியை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை குயிக்காக முடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜுங்கிறது தனி, .NET ஃப்ரேம் ஒர்க்குன்றது தனி. இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, system.dataன்னு ஒன்று இருக்குது. system.data தான் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும். இல்லை system.xmlனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ XML ரிலேட்டட் எல்லா ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா system.xml பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ADO.NET டேட்டா பேஸினுடைய கம்ப்ளீட் நியூ ஸ்ட்ரக்சர்டு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ADO.NET. ASP.NET ASPயை பேஸ் பண்ணி நான் வந்து வெப் பேஸ் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்ம்ஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைண்டாக இங்கே கொடுத்ததுனால ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த .NET ஃப்ரேம் ஒர்க் அண்ட் த லாங்குவேஜ். ஸோ இதுதான் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ASP.NETல நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறேன்னா வாட் இஸ் த லாங்குவேஜ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்னா எய்தர் C# இருக்கலாம் அல்லது VB.NET இருக்கலாம். ஸோ முதல்ல அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. So this is the difference between the .NET framework and the languages. So இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் clear idea கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதல்ல ப்ரோக்ராமிங் டேலண்ட் கொஞ்சம் இருந்ததுன்னா VB.NET ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சிஓ இல்லை அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் டெக்னிக் கோர்ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக VB.NET கோர்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை ஜாவா படிக்கிறதுக்கோ C# படிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
விஷுவல் பேசிக் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏன் வேர்ல்டு லெவலில் இன்னும் அது நல்லா பாப்புலராக இருக்குது அப்படின்னா, ஸோ யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், இல்லை சப்போர்ட்டிங் கொடுக்க முடியும். ஸோ .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸினுடைய ஒரு காமன் மாடல் தான் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜை இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த லாங்குவேஜிலலாம் இருந்து நான் .NET ஃப்ரேம் ஒர்க் ஆப்ஜெக்டை யூட்டிலைஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ we will go to the next class. Thank you.